நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருமே என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே, என் குடும்பம் தான் எனக்கு கோயில் மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இங்கே ஏராளம். அதே குடும்பத்துக்காகத்தான் பல்வேறு விதத்தில் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம். ஸோ உறவுகள் இல்லாமல் இங்கே வாழ்வன் துறவு வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு சமம். ஸோ அப்படி அந்த உறவுகள் சேர்ந்ததான் நம்மளுடைய குடும்பம். ஸோ அப்படிப்பட்ட அந்த குடும்பத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம். அந்த குடும்பத்தில் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இந்த விதமான 5 பலன் நிச்சயமான முறையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் நடந்தே தீரும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது ராசி பலன், அதாவது கிரக பலன்கள் கிடையாதுங்க, உங்களுடைய ஜாதகப்படி நடக்கக்கூடிய ஒரு பலன். மேலும் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா துலாம் ராசியில் பிறந்த உங்களுடைய குடும்பத்தில் இந்த பிறவியில் இந்த 5 விதமான பலன்கள் நிச்சயம் நடந்தே தீரும். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்கர பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கல நான் சேனலை போய் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். காதலுக்கும் கலத்திரத்திற்கும் காரக கிரகம், அதாவது கல்யாணத்துக்கும் காரக கிரகம் இந்த சுக்கிர பகவான் தான். பொதுவாக இந்த துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டுமல்ல மற்றவருடைய வாழ்க்கையிலும் அவர்களும் முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்கும் தோள் கொடுத்து உதவி பண்ணி அவர்களை முன்னேற்றி விடக்கூடியவர்கள் இந்த துலா ராசியில் பிறந்தவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பல நேரத்தில் கஷ்டம் வரும்போது யாராவது தோள் கொடுத்துருக்குறாங்களா, யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நிறைய பேர் இங்கே இல்லைன்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் இயற்கையாகவே இது நடக்கும். சரி, உங்களுக்கு குடும்பம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஜோதிட ரீதியாக குடும்ப ஸ்தானம் அப்படின்றது 2ஆம் வீடுங்க. 2ஆம் வீடு தன குடும்ப வாக்குஸ்தானம் ஜோதிடம் சொல்லுது. ஸோ துலாம் ராசிக்கு 2ஆம் வீடு எது அப்படின்னா அது விருச்சகம். முதல்ல குடும்பம்னா என்னது, எதை சொல்றேன் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுங்க. குடும்பம் என்பது உங்களுடைய தாய் தந்தையர், உங்க கூட பிறந்தவங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் உங்களுடைய பிள்ளைகள். ஸோ இதற்குள்ளதான் நான் சொல்லக்கூடிய பலன் பொருந்தும். ஓகேங்களா? ஸோ முதல்ல 2ஆம் வீடு அப்படின்றது விருச்சகம். அதுக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பொதுவாக நீசம் அடைவது, அதாவது பலம் இழந்து போகுது, ஒண்ணுமே இல்லாமல் போறது அப்படின்றது எங்க அப்படின்னா துலாமிற்கு 10ஆம் வீடான கடகத்துல அந்த செவ்வாய் நீசம் அடைந்து விடுகிறார். ஸோ முதல்ல பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, துளாராசியில் பிறந்த உங்களுக்கு, ஸோ உங்களோட குடும்பத்தில் கூட யாராவது ஒரு நபர் நான் ஒரு தொழில் தொடங்குறேன் அப்படின்ற ஒரு தொழிலை தொடங்கி பெரிய அளவு லாஸ் ஆகி ஒரு பிரச்சனை மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு, அல்லது நான் வெளிநாடு போறேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பிரச்சனை மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த 2 விஷயத்துலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அதில் நீங்களாக கூட இருக்கலாம், நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சி ட்ரை பண்ணுறது, அதை ஒரு தொழில் தொடங்கி அதில் பெரிய முதலீடு பண்ணி அதில் லாஸ் ஆகிறது ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா அதில் பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறீங்களா ரொம்ப யோசிச்சு பார்த்து செய்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ நீங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட உறவுகள் வெளிநாடோ அல்லது சொந்த தொழிலோ தொடங்கி பெரிய அளவு லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? என்னங்க எடுத்தவொடனே ஒரு நெகட்டிவிட்டி சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இதற்கடுத்து வருவது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் தான், நிச்சயமான முறையில். ஸோ 2வது விஷயம் என்ன சொல்வேன்னா, அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய துலாமிற்கு 4ஆம் வீடான மகரத்தில் உச்சம் அடைகிறார். கண்டிப்பா சொந்த வீடு அப்படின்றது பிள்ளைகள் பிறந்ததுக்கு பின்பு கூட சொந்த வீடு சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. துளாராசியில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகளாலும் வாழ்க்கை துணையாலும் நில யோக ப்ராப்பர்ட்டி யோகம் கண்டிப்பான முறையில் இருக்கு. அந்த அதிர்ஷ்டத்தை பெற்று தருவார்கள், அது எந்த சதயம் இல்லை. ஸோ நில யோகம், வண்டி வாகன யோகம், அசையும் அசையா சொத்துக்கள் யோகம் உறுதியான முறையில் உண்டு. அதே போல பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து கைக்கு வர்றதுக்கு நிறைய பாக்கியம் இருக்குது. ஆக மொத்தம் ஆஸ்தி யோகம், சொத்துக்கள் யோகம், அசையும் அசையா சொத்துக்கள் யோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே யோகம் இருக்கு. உங்களுக்கு சொத்துக்களே இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய வாழ்க்கை திருமண சொத்துக்கள் உருவாகும், அல்லது உங்களுடைய பிள்ளைகள் சுயமாக சம்பாதிச்ச சொத்தை உருவாக்குவாங்க. நில யோகம் அப்படின்றது நிச்சயமான முறையில் உண்டு. இந்த பிரிவில் இந்த ஜென்மத்தில் சொந்த வீட்டில் நீங்கள் அமர்வது, குடியேறுவது நிச்சயம், அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. சரிங்களா? ஸோ 3வது விஷயம், இந்த துலா ராசியில சூரியன் நீசம் அடைகிறார். ஸோ சூரியன் நீசம் அடைகின்ற பொழுது அரசாங்க விஷயத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஒன்று அரசாங்க தேர்வு எழுதுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த எக்ஸாம்ல நீங்க ஜெயிச்சு அரசாங்க வேலை வாங்கிடுவீங்க. நீங்களா இருக்கலாம், உங்களோட பிள்ளைகளா இருக்கலாம். ஸோ குடும்பத்தில் ஒரு நபருக்காக இந்த அரசாங்க வேலையில ஜெயிப்பது இருக்கும், அரசியலை நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த கலைத்துறைகளில் இந்த டான்ஸ், பாடல் மற்றும் சினிமா போன்ற துறைகளில் போய் வாய்ப்பு கேட்டு அதில் ஜெயிக்கிறதுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்தில் கூட ஒரு நபர் நிச்சயமான முறையில் ஜெயித்து காட்டுவீர்கள். விளம்பரம், செய்தி ஊடகங்களில் தொடர்புகள் நிச்சயமான முறையில் ஏற்படும், அதில் நீங்கள் ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அல்லது உங்களுடைய பிள்ளைகள் கூட அதில் ப்ராப்ளம் ஆகும், அதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது.
ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நிச்சயமான முறையில் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நோக்காக நடக்கும். ஸோ இதற்கடுத்து 4வது விஷயம், அதே இந்த 2ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில ராகு கேதுகள் என சொல்லக்கூடிய நிழல்கரங்கள் உச்சமடைவதாக சில ஜோதிட நூல்கள் சொல்லுது. அதனுடைய அடிப்படையில் உங்க குடும்பத்தில் ஒரு நபருக்கு இந்த ராகு தோஷங்கள் சர்ப்ப தோஷங்கள் ஏற்படுறதுக்கும் திருமண தடை ஏற்படுறதுக்கும் அல்லது குழந்தை பாக்கிய தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நான் ஆல்ரெடி சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியது திருக்காளகஸ்தி அல்லது திருநாகேஸ்வரம் அல்லது திருப்பாம்பரம் அடிக்கடி சென்று விட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி செல்ல முடியல, அப்படி போக முடியல அப்படி சொல்லக்கூடியவங்க ஸோ கிராமப்புறங்களில் அல்லது உங்களுக்கு தெரிந்த இடங்கள் இருக்கக்கூடிய புற்றோடு இருக்கக்கூடிய மாரியம்மன் அல்லது காளியம்மன் போன்ற அம்மன் போன்ற தெய்வங்கள் புத்தோடு இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த தெய்வங்களுக்கு உங்களால் முடிந்த அந்த கோயில்களுக்கு முடிந்த உழவாரப்பணி, ஸோ அந்த கோயில்களை சுத்தம் பண்ணுறது போன்ற உழவாரப்பணி அல்லது அந்த கோயில்களுக்கு தேவையான விஷயத்தை நன்கொடையாக கொடுப்பது அல்லது அந்த கோயில்களை வச்சு ஒரு அன்னதானம் பண்ணுவது போன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பாக அந்த ராகு கால நேரத்தில் வெள்ளிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில் 10 to 12 ராகு காலம், அதுவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈவினிங் டைம் சாயந்தரம் 4 to 6 ராகு காலம். அந்த ராகு கால நேரத்தில் ஒரு பூஜைக்கு கொடுக்கறது அல்லது அந்த நேரத்தில் ஒரு அன்னதானம் போன்ற விஷயங்கள் பண்ணுறது அதே கோயில் ஸ்தலத்தில் பண்ணும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவு அந்த தோஷம் நிவர்த்தியாகி உங்களுக்கும் சரி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் சரி இந்த ராகு தோஷத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி அடையும். அதே போல பரம்பரை வியாதி பரம்பரை நோய் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகும், அதுக்கு வாய்ப்பு. திருமண தடை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு இருந்தால் அது நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கி இல்லையா, வாரிசு இல்லையா, அந்த தடை நிவர்த்தியாகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ இதற்கடுத்து இந்த 5வதாக முக்கியமான விஷயம் என்னவென்றால் கண்டிப்பாக உங்களுடைய துளாராசிக்கு 2ல் அதாவது 2ஆம் வீடான இந்த விருச்சிகத்துக்கு அதிகமான செவ்வாய் 4ஆம் வீட்டில் உச்சமடையாத சொல்லுங்களா, இந்த விதத்தில் எதிர்பார்க்காத நிலத்தால் லாபம் பெறுவீர்கள். ஸோ ஏதோ ஒரு நிலம் வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த நிலம் எதிர்பார்க்காதது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதோடைய மதிப்பு கூடும். அதனால ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயத்தில் பெரிய லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க. அல்லது விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் இந்த கட்டுமான சம்பந்தமான தொழில் துறைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட், ஸோ இந்த விதமான துறைகளில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நேரத்தில் ஒரு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். எப்படி ஒரு லாட்ரி கிடைக்குதோ புதையல் கிடைக்குதோ அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் விவசாயம், நிலம் மற்றும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரங்கள் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டுகள் மற்றும் மின்சார சம்பந்தப்பட்ட துறைகள், ஸோ இந்த துறைகளில் எதிர்பார்க்காத ஒரு காலகட்டத்தில் லாபம் கிடைக்கும். அது உங்களுக்கு இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணை கிடைக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட்ன்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏராளமான முறையில் உண்டு. ஸோ மேலும் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி அரசாங்க விஷயத்தில் ஜெயிச்சு அரசாங்க வேலை பெறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த 5 விதமான வளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் நிச்சயமான முறையில் நடக்கும். மேலும் உங்களுடைய தாய் தந்தையர் பூர்வீக சொத்துக்கள் பெறுவதோ அல்லது உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு மிகப்பெரிய சொத்துக்களை உருவாக்கக்கூடிய தன்மையோ ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பிலாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அவர்களால் ஒன்று சொத்துக்கள் உங்களுக்கு உருவாகி கிடைக்கும் அல்லது அவங்களே ஒரு கவர்மெண்ட் போஸ்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமான முறையில் உண்டு. மேலும் பரம்பரை தொழிலோ அல்லது அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களோ உங்களுக்கு பின்பு உங்களுடைய பிள்ளைகளை அனுபவிக்கும் வரை தொன்று தொட்டு வரும், அதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று அது சொத்தாக இருக்கும் அல்லது தொழிலாக இருக்கும். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்றா இருக்கும், அதுக்கு வாய்ப்பு அதிகமான முறையில் உண்டு. மேலும் துலா ராசியில் பிறந்த நீங்கள் ஸோ உங்களுடைய குடும்பத்தால் சில சிக்கல்கள் சில பிரச்சனை அப்படின்றதுல ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் இவர்களால் உங்களுக்கு வரவு வரும் என்ற விஷயத்தில் கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய குடும்பத்தையும் சேர்த்து அவருடைய பொறுப்பை நீங்கள் தந்தை ஸ்தானத்தில் நின்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஆற்றுவீர்கள். ஸோ உங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் தந்தை மாதிரி தாய் மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்திற்கும் நீங்கள் தாய் தந்தை போல் இருந்து சில கடமைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். ஸோ கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு மன ரீதியான கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மற்றபடி பயப்பட தேவையில்லை. ஸோ நல்லதுங்களே, நாம் இன்றைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, உங்களுக்கு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட தர பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்தது நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகி அம்மன் திருவடி சரணம்.